முக்கியமான கோரிக்கை காவிரி தர்மபுரி உபநீர் திட்டத்தை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அது என்னுடைய முக்கியமான கோரிக்கை. நான் வேற எதுவுமே கேட்கல. தர்மபுரி மாவட்டத்திற்கு காவிரி உபநீர் திட்டத்தை கொண்டு வாங்க. நான் இந்த 1 லட்சம் கிராமத்துல தான் போய் பயணிச்சுட்டு இருக்கிறேன். கிராமத்துல தான் போயிட்டே இருப்பேன். 1 லட்சம் 2 லட்சம் விவசாயிகளோட கையை போய் பிடிப்பாங்களே, என் கையை பிடிச்சி எனக்கு நன்றி சொல்லுவாங்க. அந்த கை எப்படி இருக்குமா தெரியுமா இருக்கும் தலைவர்களுக்கு. அப்படி கரடு முரடா ரஃபா கரம்பு காய்ச்சி போய் காயம் போயிருக்கும் அந்த கை. ஏன்னா அவங்க சேர் சகதியில மட்டும் இல்ல, பாறையில வேலை செய்யறாங்க. மண்ணிலையும் கடப்பாறையிலையும் மண்வெட்டிலையும் வேலை செஞ்சு கையெல்லாம் அவ்வளோ கரம்பா இருக்கும். அந்த கையை அந்த விவசாயிகளோட கைகளை விட்டு விடாதீர்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, உங்களை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டம் எங்களுக்கும் தான் மாவட்டம். கண்டிப்பாக அந்த விவசாயிகளின் உடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நீங்கள் ஏன்னா அந்த நீர்வளத்துறைக்கு எப்படியெல்லாம் நீங்கள் சில அட்வைஸ் எல்லாம் பண்ணீங்க. அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு மிக விரைவில் நீங்கள் கேட்ட அனைத்து திட்டங்களையும் தருமபுரி மாவட்டத்துக்கு செய்து தரப்படும் என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர் வாயிலாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.